எல்லாருக்கும் வணக்கம். உங்க வேலையில கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா, செக்யூர்டா தெரியுதா? ஆனா சில நேரங்கள்ல அந்த பாதுகாப்பே ஒரு தங்கப்பட்ட மாதிரியாகி நம்ம கனவுகளை அப்படியே கட்டி போட்டுடும். இன்னைக்கு அத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். மாசம் மாசம் வர சம்பளம் உங்களுக்கு நிஜமாவே ஒரு சுதந்திரத்தை கொடுக்குதா, இல்ல உங்க கனவுகளை ஒரு கூண்டுக்குள்ள பூட்டி வச்சிருச்சா? வாங்க இதுக்கான பதிலை நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம். சரி, இந்த ரெண்டு விதமான மனநிலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பழங்கதையை பார்க்கலாம். ஒரு பக்கம் காட்டுல யாருக்கும் கட்டுப்படாம சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிற ஓநாய். இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா வசதியா இருக்கிற நாய். இதுல யாருடைய வாழ்க்கை பெட்டர்? வாங்க பார்க்கலாம். கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு பயங்கரமான குளிர்கால ராத்திரியில பசியில வாடி போன ஒரு ஓநாய் நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற ஒரு நாய சான்ஸே இல்லாம சந்திக்குது. அந்த சந்துப்பா அவங்க வாழ்க்கைய பத்தின பார்வையை எப்படி மாத்துச்சுன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க, அந்த ஓநாய் பாவம் பல நாளா பட்டினி, உடம்பெல்லாம் ஒட்டி போய் எலும்பெல்லாம் வெளியே தெரியுது. ஆனா அந்த நாயை பாத்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தியா ஷைனிங்கா நிக்குது. அதை பார்த்த ஓநாய்க்கே அடடா, இந்த நாயோட வாழ்க்கை ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. அந்த நாய் ரொம்பவே பெருமையா ஓநாய் கிட்ட இந்த ஆஃபரை கொடுக்குது. இனிமே கஷ்டம்லாம் இல்ல, நல்ல சாப்பாடு, சூடான இடத்துல தூங்கலாம், ஜாலியா இருக்கலாம், என் கூட வந்துடு அப்படின்னு கூப்பிடுது. அந்த ஓநாயோட மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினம் சாப்பாட்டுக்காகவும் உயிருக்காகவும் போராடுற அதுக்கு எந்த கவலையும் இல்லாம பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. உடனே அதுவும் அந்த நாயோட போக சம்மதிச்சிருச்சு. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வரப்போகுது. அந்த பெரிய வீட்டை நெருங்க நெருங்க நாயோட வசதியான வாழ்க்கைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஒரு விலையா அந்த ஓனாய் கண்டுபிடிக்க போகுது. அது என்ன விலையா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். வெளிச்சத்துக்கு வந்தப்பதான் ஓனாய் அதை கவனிக்குது. நாயோட கழுத்துல ஒரு மாதிரி முடியெல்லாம் கொட்டி தோல் சிவந்து போய் ஒரு தழும்பு மாதிரி இருக்கு. பார்த்ததும் ஓநாய்க்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அந்த நொடியில தான் பாதுகாப்புங்கிற கனவு அப்படியே சுக்குநூறா உடையுது. ஓநாயோட குரல்ல அவ்ளோ அதிர்ச்சி. அது கேக்குது, என்னது சங்கிலியா? அப்போ உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போக முடியாதா? அந்த நாய் உண்மையை ஒத்துக்குச்சு. ஆனா பகல் நேரத்துல என்னைய கட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கு சாப்பாடு கிடைச்சது, ஆனா அதுக்கு விலையா அதோட சுதந்திரத்தையே இது கொடுத்துருச்சு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இதுதான்: தன்னாட்சி, அதாவது ஆட்டோனாமி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையோட முடிவுகளை நீங்களே எடுக்கிற சுதந்திரம். இதுதான் அந்த ஓநாய் தேடின உண்மையான சொத்து. ஓநாயோட இந்த பதில், வாவ்! கதையோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரே வரியில இருக்கு. வசதியா ஒரு அடிமையா இருக்கிறத விட சுதந்திரமா பட்டினி கிடக்கிறது தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாய் காட்டுக்குள்ள ஓடிருச்சு. ஓகே, இப்போ இந்த கதைய அப்படியே நம்மளோட ரியல் லைஃப்க்கு கொண்டு வருவோம். நம்மள பல பேர் நமக்கு தெரியாமலேயே அந்த நாயோட கழுத்துல இருந்த மாதிரி ஒரு நவீன கால தங்கப்பட்டைய மாட்டிட்டு இருக்கோம். இந்த ஒப்பீட பாருங்க, ரொம்ப முக்கியம். கதையில வர்ற அந்த இதமான நெருப்பு இருக்கே, அது நம்ம வேலையில கிடைக்கிற பர்க்ஸ், பெனிஃபிட்ஸ், கௌரவ மாதிரி. எஜமானரோட விருந்துங்கிறது நம்மளோட பாதுகாப்பான மாச சம்பளம். நாயோட வேலைங்கிறது நமக்கு பிடிக்காத, திருப்தியே கராத, ஆனா பாசுக்காக செய்யற வேலைகள். கடைசியா அந்த சங்கிலியும் பட்டையும் தான் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிற, நமக்கு எந்த சுதந்திரமும் கொடுக்காத ஒரு நச்சு வேலை சூழல். நீங்க ஒரு தங்கப்பட்டா மாட்டிட்டு இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க சில அறிகுறிகள் இருக்கு. உங்களுக்கு உங்க டெய்லி வேலையை பிடிக்கல, ஆனா சம்பளத்துக்காக சகிச்சுக்கிறீங்களா? செக்யூரிட்டிங்கிற பேர்ல உங்க உண்மையான கனவுகளை தள்ளி போட்டுட்டீங்களா? உங்க வேலை உங்க சந்தோஷத்தையும் எனர்ஜியும் உறிஞ்சிடுதா? இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு உண்மையா இருந்தா கூட நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம் இது. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நச்சு பாதுகாப்பு, அதாவது டாக்ஸிக் செக்யூரிட்டி. இது என்னன்னா, மேலோட்டமா பார்க்கும்போது பணம், வேலை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அது உங்க திறமையும் சந்தோஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற ஒரு விஷயம். சரி, இதுவரைக்கும் நாம பிரச்சனையை பத்தி பார்த்துட்டோம். இனிமே சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த நச்சு பாதுகாப்புங்கிற கூண்டுல இருந்து வெளியே வரதுக்கு உங்க அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது பயமா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். அந்த ஓநாய்க்கு அந்த குளிர்கால காடு மாதிரி தான் நமக்கும். ஆனா அந்த பயத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையோட எஜமானரா நீங்க மாற முடியும். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தங்க கூண்டு, அதுவும் கூண்டு தான். அது எவ்ளோ வசதியா பளபளப்பா இருந்தாலும் சரி, உண்மையான சுதந்திரத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். உங்களை கட்டி போட்டிருக்கிற அந்த தங்கப்பட்டை அது எதாலானது? அது சம்பளமா, கௌரவமா, இல்ல தோத்துருவோங்கிற பயமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கிற பதில் தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.